வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு ரூபாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் காஞ்சி மகா பெரியவர் அருளிய தெய்வத்தின் குரல் முதல் பாகம் பொதுவான தர்மங்கள் பூஜை. தென்புலத்தார் தெய்வம் என்று குரல் சொல்வதில் இரண்டாவதான் தேவகாரியத்துக்கு வருகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈஸ்வர பூஜை நடக்க வேண்டும். சௌகரியப்பட்டவர்கள் விஸ்தாரமான பூஜைகளை எடுத்துக்கொண்டு செய்யலாம். சௌகரியம் இல்லாவிடில் சுருக்கமாக செய்தாலும் போதும். 10 நிமிஷம் போதும். ஆபீஸுக்கு போகிறவர்களும் இப்படி சுருக்கமாவது பூஜை என்று ஒன்றை செய்ய வேண்டும். எல்லா குடும்பத்திலும் ஒரு மணிச்சத்தம் கேட்க வேண்டும். ஈஸ்வரன், அம்பாள், விஷ்ணு, விநாயகர், சூரியன் இந்த 5 பேருக்கும் மூர்த்தி வைத்து பூஜை செய்ய வேண்டும். இதற்கு பஞ்சாயதன பூஜை என்று பெயர். அங்கங்களோடு விக்கிரகங்களாக இல்லாமல் இந்த 5ஐயும் இயற்கையாகவே கிடைக்கும் 5 வஸ்துக்களில் ஆவாகனம் செய்து பூஜை செய்வது ஒரு சம்பிரதாயம். இவற்றில் ஈஸ்வரனுக்குரிய பானலிங்கம் நர்மதை நதியில் ஓங்கார குண்டத்தில் கிடைக்கிறது. அம்பிகையின் சொரூபமான சொர்ணமுகி சிலா என்ற கல் ஆந்திராவில் சொர்ணமுகி ஆற்றில் கிடைக்கிறது. அது தங்க ரேக் ஓடிய கல். விஷ்ணுவின் வடிவமான சாலக்கிராமம் நேபாளத்தில் கண்டகி நதியில் அகப்படுகிறது. சூரியனுக்குரிய ஸ்படிகம் தஞ்சாவூரில் வல்லத்துக்கு பக்கத்தில் கிடைக்கிறது. விநாயகருக்கு உருவான சோனபத்ரக்கல் கங்கையிலே கலக்கிற சோனா நதியில் அகப்படுகிறது. ஆக இந்த 5ஐயும் ஓரிடத்தில் வைத்தால் இந்த தேசம் முழுவதையுமே ஒன்று சேர்த்து வைத்தது போல் ஆகும். இந்த 5இல் ஒன்றுக்காகவது கண், மூக்கு, காது இல்லை. எனவே இடுக்குகளில் அழுக்கேறுவது கிடையாது. அபிஷேகம் செய்து துடைக்க நாளியே ஆகாது. எல்லாம் சின்ன சின்ன கற்கள். எல்லாமாக சேர்ந்தாலும் கொஞ்சம் இடத்தைத்தான் அடைத்து கொள்ளும். பெரிய பூஜா மண்டபம் கூட தேவையில்லை. ஒரு சின்ன சம்புடத்தில் போட்டு வைத்து விடலாம். ஆவாகனம் பண்ணி 4 உத்ரணி தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணி சந்தனம், குங்குமம், அக்ஷதை வைத்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் காட்டலாம். வெளியூருக்கு போகும்போது கூட 10 நிமிஷம் இப்படி பூஜை செய்வதில் சிரமமில்லை. வெளியூரில் அர்ச்சனைக்கு பூ கிடைக்குமா என்று கவலைப்பட வேண்டாம். வில்வத்தையும் துளசியையும் உலர்த்தி வைத்து கையில் எடுத்து போனால் ஈஸ்வரனையும் விஷ்ணுவையும் அதனாலேயே அர்ச்சிக்கலாம். மற்றவர்களுக்கு அக்ஷதையால் அர்ச்சனை செய்யலாம். நைவேத்தியத்துக்கு சுத்தமான அன்னம் வெளியூர்களில் கிடைக்குமா என அலட்டிக்கொள்ள வேண்டாம். காய்ந்த திராட்சை பழத்தை கையோடு வைத்திருந்து நிவேதித்து விடலாம். 5 மூர்த்திகள், துளசி, வில்வபத்திரங்கள், திராட்சை, அட்சதை இந்த எல்லாவற்றையுமே கையடக்கமாக ஒரே சம்படத்தில் போட்டு வைத்து கொண்டு விடலாம். இந்த 5 மூர்த்திகளுக்கு செய்வது பஞ்சாயதன பூஜை எனப்படும். பிராசீனமாக நம் தேசத்திலிருந்து வந்த இந்த பத்ததியை சங்கர பகவத் பாதால் புது ஜீவனோடு பிரகாசிம்படியாக செய்தார். சன்மத ஸ்தாபனம் என்று வருகிற போது இவற்றோடு சுப்பிரமணிய உபாசனையையும் நிலைநாட்டினார். எனவே மேலே சொன்ன 5ஓடு நாமும் ஒரு வேலை வைத்து வேலாயுதனான குமாரசுவாமியையும் பூஜிக்கலாம். பூஜை என்பதற்காக பெரிய சிரமம் எதுவும் தேவையில்லை. மனசு இருந்தால் வெகு சுலபத்தில் எல்லோரும் எங்கே இருந்தாலும் பூஜை செய்யலாம் என்பதற்காக இவ்வளவு சொன்னேன். வீட்டிலே இருந்தால் மகா நைவேத்தியம் எனப்படும் அன்னத்தை
சுவாமிக்கு காட்ட வேண்டியது அவசியம். நாம் அனுபவிப்பதற்காக பிரபஞ்சம் முழுவதையும் ஈஸ்வரன் நமக்கென விட்டிருக்கிறார். பலவிதமான போக்கிய வஸ்துக்களை வெளியிலே உண்டாக்கி அவற்றை அனுபவிக்கிற இந்திரியங்களை நம்மிடம் வைத்திருக்கிறார். எனவே நாம் அனுபவிப்பதையெல்லாம் அவருக்கு சமர்ப்பித்து விட்ட உபயோகித்து கொள்ள வேண்டும். உண்மையில் அவருக்கே என்றா அன்னத்தை கொடுத்து விடுகின்றோம், விரும்பி அவரிடம் காட்டுகிறோம், பிறகு நாம் தான் புசிக்கிறோம். நைவேத்தியம் செய்தால் சுவாமி எங்கே சாப்பிடுகிறார் என்று சிலர் கேலியாக கேட்கிறார்கள். நிவேதனம் என்றால் சுவாமியை சாப்பிட செய்வது என்று அர்த்தமே இல்லை. அவருக்கு சாப்பிட்டு ஒன்றும் ஆக வேண்டாம். நம் நினைவை சுத்தமாக்கி கொள்ளத்தான் பூஜை முழுவதுமே தவிர அவருக்கு இதனால் ஆவது எதுவுமில்லை. நிவேதயாமி என்றால் அறிவிக்கிறேன் என்றுதான் அர்த்தமே தவிர உண்பிக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல. அப்பனே, இந்த வேளைக்கு உன் கருணையில் நீ இந்த அன்னத்தை கொடுத்திருக்கிறாய் என்று அவனுக்கு தெரிவித்துவிட்டு அவனுடைய நினைவோடு உண்ண வேண்டும். அவன் அருள் இல்லாவிட்டால் இந்த அரிசி எப்படி விளையும்? சயின்ஸ் நிபுணர் அரிசி வகைகளை ஆராய்ந்து பெரிய பெரிய புஸ்தகங்கள் எழுதலாம். ஆனால் அவரால் ஒரு மணி அரிசியை செய்ய முடியுமா? செயற்கை அரிசி என்று ஒன்றை செய்ய முடிந்தால் கூட இதற்கு மூலமான கெமிக்கல்ஸ் ஏற்கனவே பகவத் சிருஷ்டியில் இருந்ததுதானே வந்தாக வேண்டும். எனவே மனிதன் செய்ததாக தோன்றும் எல்லாமும் கூட முடிவிலே ஈஸ்வரன் சிருஷ்டித்ததுதான். பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டதை அவனுக்கு காட்டாமலே நாம் அனுபவித்தால் திருடர்களாகின்றோம். எங்கும் இருக்கும் அவன் நாம் இருக்கச் சொல்லும் இடத்தில் நாம் கிரகிக்கும்படி நிற்பான். கல், மண், செம்பு முதலிய எந்த பிம்பத்தில் வைத்து கூப்பிட்டாலும் வருவான். அப்படிப்பட்ட யோக்கியதையும் கருணையும் அவனுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இல்லையென்றால் அப்படிப்பட்ட சுவாமி நமக்கு வேண்டவே வேண்டாம். அவனை பூஜை என்று வைத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் கூப்பிட்டு அவனால் கொடுக்கப்பட்டதை உபயோகிக்கிறோம் என்று அன்றாடம் அறிவிக்க வேண்டும். இப்படி செய்து வந்தால் ஈஸ்வரனுக்கு நிவேதனமாக அர்ப்பிக்கத்தக்கதை தவிர வேறு எதையுமே நாம் உபயோகிக்க கூடாது என்ற பக்குவம் நாளடைவில் உண்டாகும். நல்லவர்களாகும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாளி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தியே. பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.